ஆகுது. காலங்காத்தால கிளாஸை கட் அடிச்சுட்டு ஊர் சுத்த கிளம்பிட்டேன். என்ன நினச்சா எனக்கே பெருமையாக இருக்குது. ஆக்சுவலி இப்போ எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சங்குவான் தான் போக போகிறோம். இன்றைக்கி இமிக்ரேஷன் ஆஃபீஸ் போக போகிறோம். கஷ்டப்பட்டு முட்டி மோதி திணறி நான் வந்து இந்தியாவில் போய் வீசா எடுத்துகிட்டு வந்தாச்சு ஒரு வழியாக. ஸோ அதை வந்து இப்போ இமிக்ரேஷன் ஆஃபீஸில் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணிவிட்டு நமக்கு ரெசிடென்ஷியல் கார்டு கொடுப்பாங்க. அப்போ தான் ஏர்போர்ட்லேயே வந்து வாங்கி வச்சுருவாங்க பழைய கார்டை. ஸோ அது மாதிரி வாங்கி வச்சுட்டாங்க. இமிக்ரேஷன் ஆஃபீஸில் அப்பாயின்மெண்ட்டே கிடைக்கல. நான் வந்து 1 month ஆகிடுச்சு. இப்போ தான் எனக்கு அப்பாயின்மெண்ட் கிடச்சிருக்கு. ஸோ போயிட்டு டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு நம்ம வரப்போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து நான் விட்டுட்டு வந்துட்டேன். என்னோட ஃப்ரெண்டு வீட்டில் வந்து பேகை வச்சுட்டு வந்துட்டேன். மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனா. இப்போ போயிட்டு அவங்கள எழுப்பி அவங்க வீட்டிலேருந்து பேக் எடுத்துகிட்டு வர போகிறோம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம சங்குவான் போக போகிறோம். நான் இருக்க சிட்டியிலேருந்து இமிக்ரேஷன் ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா 60 கிலோமீட்டரு. ஆக்சுவலி 15 கிலோமீட்டரில் ஒன்று இருக்குது. ஆனால் அங்கே ஏன் வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரியல. இதுக்காக வந்து ஒரு ட்ரிப்பு மாதிரி போயிட்டு வர வேண்டியதாக இருக்குது. அங்கே என்ன கிணறு வட்டிக்கிட்டு இருக்காங்க பேசியா. அதான் காலையிலே கிளம்பியாச்சு. ட்ரிப்புனா வந்து எங்கே வெளியே போனோம்னாலுமே நம்ம காலையில் எவ்வளோ தூக்கத்தில் இருந்தாலும் காலையில் எழுந்திரிச்சு கிளம்பி ரெடி ஆயிடுவேன் நான். குளிர் வந்து இருக்க குறைஞ்சிட்டே இருக்கு. இன்னும் கொஞ்ச நாளையில வந்து சம்மர் வரப்போகுது. சம்மர் வந்துட்டாலே நம்ம வந்து நிறைய இடத்துக்கு போயிட்டு நம்ம சுற்றி பார்க்கலாம். ஸோ அதுவும் இல்லாமல் இப்போ மே மந்த் வந்து ஒரு 4 days லீவ் வருது. அதுக்கப்புறம் ஜூன் ஜூலை நிறைய லீவ் வருது இந்த வாட்டி. ஸோ நம்ம நிறைய கேம்பிங் போகிறோம், நிறைய இடத்த சுற்றி பார்க்க போகிறோம். அதனால இனிமேல் வந்து நிறைய vlogs வந்து வரப்போகுது அது இந்த சம்மரில். இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல. அதுக்கப்புறம் நான் இருக்க சிட்டில வந்து செரி பிளாசம் வந்து ரொம்ப ஃபேமஸ். இங்க நிறைய இடத்துல இப்போவே வந்துருச்சு. ஆக்சுவலி இங்க வந்து நிறைய செரி பிளாசம் ஃபெஸ்டிவல் வந்து வரப்போகுது. நெக்ஸ்ட் வீக் மேபி வரும்னு நினைக்கிறேன் செரி பிளாசம் ஃபெஸ்டிவல். ஸோ அதுக்கும் நம்ம போகலாம், எல்லாத்துக்கும் போகலாம். இவ்வளோ நாள் குளிர்னால வீட்டிலேருந்தே வெளியே வர முடியல. அதுவும் இல்லாமல் வெளியே வந்தாலுமே எங்கேயுமே அவ்வளோவா ஹாப்பனிங்காகவே இருக்காது. எல்லாம் குளிர்னால எந்த ஃபெஸ்டிவலும் நடக்கல. என்ன சொல்கிறது, யாருமே வெளியே வர மாட்டாங்க மோஸ்ட்டாக. ஸோ இப்போ குளிர் கம்மியானனால அங்கங்கே குட்டி குட்டி ஃபெஸ்டிவல்லாம் நடக்கும். இந்த ஸ்ப்ரிங்கு, அதுக்கப்புறம் ஆட்டம், அந்த மாதிரி நிறையா நடக்கும். நம்ம போவோம். அண்ட் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்புறமா கேம்பிங் போக போகிறோம். அதுவுமே கண்டிப்பாக vlogல வரும். நானும் கேம்பிங்னு வந்து சொல்லிகிட்டே இருக்க வீடியோலாம். ஆனால் நான் போகவே மாட்டேங்கிறேன். இந்த வாட்டி வந்து கண்டிப்பாக நான் போகிறேன். ஏன்னா இப்போவே நம்ம கேம்பிங் சைட் வந்து புக் பண்ணியாச்சு. மே மந்த் கண்டிப்பாக போகிறேன். அது வந்து செம்மையான பிளேஸ். எப்போவுமே கேம்பிங் போட்டால் அந்த பீச் சைடு கிட்ட தான் போடுவோம். இந்த வாட்டி வந்து புக் பண்ணியிருக்கிறது செம்மையான பிளேஸு. கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போடுவேன். நெக்ஸ்ட் மே மந்த்னு நினைக்கிறேன். எப்போ மே மந்த் போகும்னு நினைக்கிறேன், தெரில. ஆனால் கண்டிப்பாக இனிமேல் வந்து நிறைய வீடியோஸ் வரும், வெளியே சுற்றி பார்க்குற மாதிரி வீடியோஸ் வரும். அங்கே தெரியுற எல்லாமே வந்து பிளாசம் ட்ரீஸ் தான் மோஸ்ட்லி. நெக்ஸ்ட் வீக் வந்து அது ஃபுல்லாகவே ஃப்ளவர்ஸ் வந்துடும். அந்த ஒயிட் கலர், பிங்க் கலர் சூப்பராக இருக்கும். அப்படியே கேட்ராமாவில் பார்க்குற மாதிரியே இருக்கும் சில டைம். காலங்காத்தால டீயை குடிச்சிட்டு பங்கமாக வேலையை காட்டுது. ஐயோ திறக்க மாட்டேங்குதே. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அங்கே போயிட்டு இருக்கு. வாங்கியாச்சு. இதுக்குள்ளே தான் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருக்குது. ஆக்சுவலி வீக்கெண்ட் வந்து பேட்மிண்டன் விளையாட போனோமா, அப்படியே சாப்பிட போயிட்டோம். அதனால் பேட்டை வந்து ஃப்ரெண்டு வீட்டிலே வச்சுட்டு போயிட்டோம். பார்த்தா இந்த பேக்குள்ளே தான் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இருந்திருக்கு. என் நிலைமையை பார்த்தீங்களா, கிடைச்சிச்சு. அவ்வளோதான், நேராக நம்ம வந்து போகலாம் இமிக்ரேஷன் ஆஃபீஸ்க்கு. ஐயோ 4 ஃபோட்டோ தான் இருக்கு. இமிக்ரேஷன் ஆஃபீஸ் பின்னாடி வந்து கடல் இருக்குங்க. இது கடல் தான், ஆனால் இந்த பேக் வாட்டர்ஸ்னு சொல்லுவாங்களே அது மாதிரி இருக்கு. ஹார்பர் போல போட்லாம் நிற்கிது வரிசையா. வாவ். 1 week later. நம்ம ஆட்டோக்கார தம்பி எங்க இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க. ஹலோ காய்ஸ், கிட்டத்தட்ட 1 வாரம் கழிச்சு நான் வரேன். இமிக்ரேஷன் ப்ராசஸ்லாம் வந்து ஒரு வழியாக முடிஞ்சு எனக்கு வந்து வீசாவே வந்துடுச்சு. வீசா, ஏலியன் கார்டு எல்லாமே வந்துடுச்சு.
ஆனால் நான் வந்து இப்போ ஒரு வாரம் கழிச்சு தான் நான் வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறமே வந்து எனக்கு டெஸ்ட்டு எக்ஸாம்னு வந்துருச்சா, ஸோ ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அப்படியே டைம் ஓடிச்சு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஸ்ப்ரிங் ஃபெஸ்டிவல் தான் நம்ம போக போகிறோம். ஏன்னா ஸ்ப்ரிங் ஆல்மோஸ்ட் ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் இன்னொன்று என்னென்னா இன்றைக்கி வந்து மழை வரப்போகுது. மழை வந்துருச்சுன்னா ஆக்சுவலி எல்லா செரி பிளாசம் எல்லாமே வந்து கொட்டிடும். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து எப்படியாவது ஒரு ஃபோட்டோ இல்லை 2 ஃபோட்டோவாவது நல்லா எடுக்கணும். ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி வந்து கிளம்பிகிட்ருக்கேன். பார்ப்போம். ஆனால் வெளியே கிளம்புறதுலாம் கூட பிரச்சனை இல்லை. என்ன ட்ரெஸ் போடுறது, அந்த பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன வந்து அவுட்ஃபிட் போடுறதுன்னு யோசிச்சு எடுத்து சூஸ் பண்ணி போடுறதுக்கே டைம் ஆகிடும். இப்போயுமே வந்து அவுட்ஃபிட் இன்னும் சூஸ் பண்ணல. இது வந்து என்னோடய தங்கச்சி வந்து கிராஜுவேஷனுக்கு எடுத்து கொடுத்த அவுட்ஃபிட். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி பயங்கரமாக லூஸாக இருக்குது. அண்ட் ஆல்சோ செரி பிளாசம் வந்து அழகாக இருக்கும், லைக் கலர்ஃபுல்லாக இருக்குமா. ஸோ அதுக்கும் நம்ம கலர்ஃபுல்லாக ட்ரெஸ் பண்ணிட்டு போனால் தான் நல்லாயிருக்கும். இந்த மைல்டு கலர் வந்து மேபி சம்மருக்கு செட் ஆகும், எனக்கு வந்து ஸ்ப்ரிங்க்கு செட் ஆகுமான்னு வேறு தெரியல. ஸோ ஆல்ட்ரு பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இங்கே வந்து ஆல்ட்ரேஷன் கடையை வந்து கண்டுபிடிச்சிட்டு ஆல்ட்ரு பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும். ஓகே, அவுட்ஃபிட் நம்பர் 2. ஐ திங்க் திஸ் இஸ் பர்ஃபெக்ட். கொஞ்சம் பிரைட் கலராக இருக்குது, ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஆனால் கிளம்புறதுக்குள்ளே பட வேண்டியதாக இருக்குது. என் கூட பிறந்தது இருக்கே, அது அவளோட சைஸை வச்சுட்டு போயிட்டு என் சைஸை எடுத்துகிட்டு போயிட்டா. என்னடா லூஸாக இருக்குதுன்னு பார்த்தேன். அதனால் இதுதான் ஃபைனல் அவுட்ஃபிட். ஓகே, நம்ம கிளம்பலாம். அதனால் இப்போ வேறு வழி இல்லாமல் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. ரொம்ப நேரமாக ஃபிகர் அவுட் பண்ணிகிட்டு இருந்தேன் ஏன் லூஸாக இருக்குது அப்படின்னு. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா கண்டுபிடிச்சிட்டேன். சைஸை பார்த்தா பெரிய சைஸு. கிளம்பியாச்சு ஒரு வழியா. கையில் வந்து புளிப்பு மிட்டாய், கொடை எல்லாமே வந்து ரெடியாக இருக்குது. ஆக்சுவலி மழை வேற வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த கிளம்புறேன்னு சொல்லி மழையே வந்துருச்சு. ஓகே, போவோம். போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கிளம்பியாச்சு. அலையாலே மழை நல்லா மழை வர ஆரம்பிச்சிச்சு. பைத்தியக்கார பைலட் இந்த நாடு மக்களும் மாட்டிட்டு படுப்பாரு. வாவ், அழகா இருக்கு. இங்கே செரி பிளாசம் ஆரம்பிச்சிருச்சு ரோட்லயே. இங்க வந்து ஒரு இடம் சூப்பரா இருந்துச்சு. நிறுத்தி வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு ஓரமா ஸ்டாப் பண்ணியிருக்கோம். நான் போய் வெளியே போய் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஆஹோ, குளிருது. மழை வேற பெய்யுது, குளிருது வேற. ரோடே வந்து எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. வாவ், அப்படியே இந்த பக்கமும். லொக்கேஷனுக்கு ரீச் ஆயாச்சு. ஒரு 1 கிலோமீட்டர் முன்னாடியே வந்து நம்ம காரை பார்க் பண்ணிட்டு நடந்து போகலான்னு யோசிச்சிருந்தோம். இந்த இடம் வந்து சூப்பராக இருந்துச்சு வாக்கிங் போகிறதுக்கு. சூப்பராக இருக்குல்ல. நீங்களும் வந்து கொரியா வந்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்ப்ரிங் டைமில் வாங்க. பயங்கர ரொமான்டிக்காக இருக்கும். ஓஹோ, நிறையா சாப்பிட்ற கடை இருக்கு அங்கே. எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. போலாம். மலைக்கு பாருங்க, பூலாம் கீழே கொட்டிட்டு இருக்கு. ஆக்சுவலி நல்லா அப்படியே செரி பிளாசம் ஃபாரஸ்ட் மாதிரி இருக்கு. இது வரைக்கும் நான் இவ்வளோ செரி பிளாசம் ட்ரீஸ் நான் பார்த்ததே இல்லை. இன்னைக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நான். சூப்பராக இருக்கு பாருங்க, நிறைய கீழே உதிருது. இன்னும் நல்லா ஹெவியாக மழை பெஞ்சிச்சுன்னா எல்லாமே உதிர்ந்துடும். நல்லா இருக்கு. எங்கே போய் என்ன பண்ணேன்னு தெரியல, என் ஷூ கருமமாக ஆயிடுச்சு. இங்கே வந்து ஏதோ விற்கிறாங்க. என்ன விற்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஓ, டோஃபு விற்கிறாங்க. இங்கே வந்து க்ரீன் ஆனியன்ஸ், லோக்கல் ஃபுல்லாக விற்கிறாங்க. கீரை, க்ரீன் ஆனியன்ஸ் அதெல்லாமே விற்கிறாங்க. இது பார்க்குறதுக்கே வந்து நல்லா இருந்ததா.
ஏதோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்ல வந்து சில்லி சீஸ்னு போட்டிருந்தது, அதனால வந்து அதான் வாங்க போறோம். எப்படி இருக்குன்னு தெரியுது. எவ்வளவு அழகா போனேன். ஷூலாம் நாரி போய் மண்டை நனைஞ்சு, இதுல பத்தாவதுக்கு இந்த பிரெஞ்சு ஃப்ரைஸ் வேற. கையெல்லாம் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, என்னால சுத்தமா இதை பிடிக்கவே முடியல. அதனால காருக்குள்ள வந்து வாமா உட்காந்து சாப்பிடலாமேன்னு காருக்குள்ள எடுத்துட்டு வந்தாச்சு. ஆனா நல்லா இருந்துச்சு, நல்லா கிளவுடியா. போட்டோஸ்க்கு வந்து சூப்பரா இருந்துச்சு. ஓவர் சன்லைட்டும் இல்லாம ரொம்ப டார்க்காவும் இல்லாம பர்ஃபெக்டா இருந்தது. ஷூ துடைக்கிறதுக்கு வந்து பயங்கரமான ஒரு விஷயம் மாட்டிருக்கு. இந்த கம்ப்ரஸ்டு டிஷ்யூ. இது வந்து ஒன்னே ஒன்று தான் கலந்தது. பாட்டில் தண்ணியுமே வந்து இவ்வளோதான் இருந்தது. இதை வச்சு ஏதாவது பார்ப்போம். இதை லைட்டாக தண்ணியில் நனைச்சா போதும், பெரிய டவல் மாதிரி வந்துடும். ஓகே, நனைச்சாச்சு. இதோ இப்படிதான் இருக்கும். லைட்டாக தண்ணியில் நினச்சோம்னா இவ்வளோ பெரிய டவல் ஆகிடும். இதை வச்சு நம்ம ஷூ துடைக்க போகிறோம். இப்போ வந்து எங்க வந்திருக்கோம்னா, நான் மேல வந்து காமிச்சேன்ல, கீழே பேக் வாட்டர்ஸ் இருக்கு, பீச் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கதான் வந்திருக்கோம். கீழே இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். போட்லாம் நின்றுட்டு இருந்தது, பார்ப்போம். பீச்சுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து காஃபி டேட் போக போறோம். காஃபி வாங்கிட்டு அப்படியே பீச்சுக்கு போகலாம். ஆக்சுவலி மேலே வந்து வியூ எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். வியூ நல்லா இருந்ததுன்னா மேலே போய் உட்காரலாம். மேலே வந்து வியூ நல்லா இருக்குதான்னு பார்த்தேன், பட் அவ்வளோ நல்லா இல்லை, ரொம்ப சின்னதாக இருந்தது, கன்ஜஸ்டடாக இருந்தது. கீழே வந்து ஓகேவாக தான் இருந்தது. ஸோ கீழே உட்காந்து நல்லா பீச் வியூ தெரிகிற மாதிரி நம்ம வந்து காஃபி குடிக்கலாம். இந்த பிளேஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்படியே இங்கே உட்காந்துட்டு ஆப்போசிட்டில் வந்து பீச் வியூ இருக்கா, அதனால பக்காவாக இருக்குது. ஸோ காஃபி ஆர்டர் பண்ணியாச்சு. ஓகே, அது பீச்சில் பேக் வாட்டர்ஸ் ஏதோ ஒன்று நல்ல வியூவோடு இருக்குது. ஸோ காஃபி ஆர்டர் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் காஃபி வரதுக்கு. திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது, என்ன நடக்குதுன்னே தெரில. பட் நல்லா இருக்கு. காஃபி வந்துருச்சு. இது வந்து கஃபே மோக்கா, இது வந்து கோகுமா லாட்டே, ஸ்வீட் பொட்டேட்டோ லாட்டே. சியர்ஸ். ஸோ பீச் பக்கத்தில் வந்து கண்டிப்பாக ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ்ஷெல்லாம் கிடைக்கும். ஸோ மார்க்கெட் வந்து தேடி கண்டுபிடிச்சோம். ஒரு 7 கிலோமீட்டரில் இருக்குது. ஸோ நம்ம வந்து மார்க்கெட்டில் போய் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஃபிஷ் வாங்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு மீன் குழம்பு, மீன் ஃப்ரைலாம் சாப்பிட்டு. மார்க்கெட்லாம் இருக்குமான்னு வேறு தெரில. இருந்ததுன்னா நம்ம வந்து கண்டிப்பாக ஃபிஷ் வாங்குகிறோம். எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி 2 கடை தான் இருக்குது ஃபிஷ் கடையே. ஸோ நம்ம வந்து இந்த ஃபிஷ் தான் வாங்கியிருக்கோம். வீட்டுக்கு போயிட்டு நம்ம ஃப்ரை பண்ணி சாப்பிட போடுவோம். மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஏஷியன் ஃபுட் மார்ட்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்குது. உள்ளார வந்து ஏதாவது இருக்குதான்னு சொல்லி போய் பார்த்துட்டு அப்படியே நேராக வீட்டுக்கு போக வேண்டியதான். ஃபுல்லாக கொரியன் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் இருக்குது. அப்புறம் ஏஷியன் மார்ட்னு போட்டாங்கன்னு தெரில. வந்ததுக்கு வந்து சால்ட்டு தீர்ந்து போச்சு. வீட்டில் சால்ட்டு வாங்கிட்டு கிம்ச்சி வந்து ரொம்ப நாளாக சாப்பிட்ணுன்னு நினச்சிட்டே இருந்தேன்னா கடைக்கும் எங்கேயுமே போகலையா. ஸோ வந்து குட்டி பாக்கெட் கிம்ச்சி வாங்கியிருக்கேன். இங்கே வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாக தான் இருந்தது. நிறையா வாங்கினா ஸ்டோர் பண்ணி வைக்க முடியல, பாக்ஸ் இல்லை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஸோ அதனால் குட்டியாக வாங்கியிருக்கேன். அப்புறமா வந்து சால்ட் வாங்கியிருக்கேன். வேறு ஒன்றும் வாங்கலை. ஃபிஷ் வாங்கியாச்சு, கிம்ச்சி வாங்கியாச்சு. வீட்டுக்கு போயிட்டு ஃபிஷ்ஷை வந்து நல்லா மேரினேட் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அப்படியே ஒரு கேட்டு நம்ம போட்டு உட்காந்தோம்னா பர்ஃபெக்டாக இந்த வீக்கெண்ட் வந்து முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து கண்டிப்பாக விளாக்ஸ்லாம் வந்து கண்டினியூஸாக வரும். இவ்வளோ நாள் வந்து குளிர்ன்றனால சுத்தமாக என்னால் வெளியும் போக முடியல, விளாகும் போட முடியலையா. இனிமேல் வந்து கொஞ்சம் குளிர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. ஸோ நம்ம நிறைய இடத்துக்கு போகலாம். விளாக்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். என்னை மன்னித்து விடுங்கள், விளாக்ஸ் வந்து ரொம்ப நாளாக போடாததுக்கு. இனிமேல் வந்து கண்டிப்பாக வரும். பாய், see you. அப்புறம் ஹோம் டூரும் வந்து சீக்கிரமாக நான் போடுறேன். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் எதிர்பார்க்குற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கண்டிப்பாக வீடியோஸ் வந்து இனிமேல் வரும். பாய், see you.